காட்டு விலங்குகளின் மாநாடு. ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய விலங்குங்க வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த காட்டுக்கே ராஜாவா ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலி ராஜா கரடி கிட்ட சொல்லுச்சு, இந்த காட்டுல இருக்க மற்ற நண்பர்கள் கிட்ட நம்ம நடத்த போற மாநாட்டுக்கு கூப்பிடுன்னு சொல்லுச்சு. உடனே கரடியும் ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சு சத்தமா சொல்லுச்சு, எல்லாரும் என்ன கவனிங்க, இங்க இருக்க எல்லா நண்பர்களுக்கும் சேர்த்து ஒரு மாநாடு நடக்க போகுது, எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு கரடி கத்தி சொல்லுச்சு. அப்போ அதோட நரி நண்பன் ஓடி வந்து கரடி கிட்ட கேட்டுச்சு, நண்பா, நீ சொன்னபடி ஏன் இன்னும் அந்த மாநாடு ஆரம்பிக்கல? உடனே கரடி சொல்லுச்சு, அட ஆமா, நான் ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு நரி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லுச்சு, ஏன்னா நீ யார்கிட்டையும் அது எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லல, அதனாலதான் யாரும் வரலன்னு சொல்லுச்சு. இத கேட்டதும் கரடி கியூட்டா சொல்லுச்சு, அட ஆமா, நான் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு. உடனே அது புலிகிட்ட போய் கேட்டுச்சு, மாநாடு எப்போ அப்படின்னு. அதுக்கு புலி சொல்லுச்சு, நாளைக்கு தான் மாநாடு நடக்க போகுது, நீ போய் காட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடுன்னு. மறுபடியும் கரடி எல்லாருக்கும் சொல்லுச்சு, நாளைக்கு மாநாடு இருக்கு, எல்லாரும் வாங்கன்னு. இந்த முறை ஓனா நண்பன் வந்து கரடி கிட்ட கேட்டுச்சு, நீ நாளைக்கு மாநாடு இருக்குன்னு சொன்ன, ஆனா காலையிலயா இல்ல சாயங்காலமான்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கரடி சொல்லுச்சு, அச்சச்சோ, நான் அதை கேட்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கரடி புலி கிட்ட போய் கேட்டுச்சு. புலி சொல்லுச்சு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு அந்த மாநாடு ஆரம்பிக்க போகுது. கரடி மறுபடியும் கத்திக்கிட்டே எல்லாருக்கும் சொல்லுச்சு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஒரு மாநாடு நடக்க போகுது, எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு. மறுபடியும் ஒரு மான் குட்டி வந்து கரடி கிட்ட கேட்டுச்சு, நண்பா, நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா எந்த இடத்துல மாநாடு நடக்க போகுதுன்னு நீ சொல்லவே இல்லையேன்னு கேட்டுச்சு. அப்போதான் கரடிக்கு புரிஞ்சுது, நான் ஏன் எந்த ஒரு தகவலையும் தெளிவா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. உடனே கரடி ஓடி போய் புலி கிட்ட கேட்டுச்சு, மாநாடு எந்த இடத்துல நடக்குதுன்னு நீங்க சொல்லவே இல்லையேன்னு கேட்டுச்சு. அதுக்கு புலி சொல்லுச்சு, அடடா, நான் தான் மறந்துட்டேன், மாநாடு காட்டோட நடு பகுதியில நடக்கும்னு எல்லாருக்கும் போய் சொல்லுன்னு சொல்லுச்சு. இந்த முறை கடைசியா கரடி எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு, எல்லாரும் என்ன கவனிங்க, நம்ம காட்டுல ஒரு விலங்குகள் மாநாடு நடக்க போகுது, அது நாளைக்கு காலையில 8 மணிக்கு காட்டோட நடு பகுதியில நடக்க போகுது, கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லுச்சு. இந்த தடவை எல்லாரும் கரடி என்ன சொல்ல வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மாநாடும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. அதனால குழந்தைகளே, நீங்களும் எந்த ஒரு முக்கியமான சூழல்லையும் தெளிவா பேச கத்துக்கணும், மற்றவர்களோட நல்ல அறிவுரைகளை கேட்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு செயலை செஞ்சா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்.